السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم: أحب إلى الله مساجدها. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்திலுள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் என்றும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. இன்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இஸ்லாமிய பார்வையில் பூமியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் என்பது அல்லாஹ்வின் இறை இல்லங்களாக இருக்கின்றன. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அஹப்பு இலல்லாஹ். உலகத்திலே எத்தனையோ கட்டிடங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கலை வல்லுநர்கள் கட்டி மக்கள் எல்லாம் பிரமித்து போகக்கூடிய அளவிற்கு எத்தனையோ கட்டிடங்கள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்விற்கு ஆக பிரியமான இடங்கள் என்றால், அல்லாஹ் அதிகம் நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் அதிகம் பிரியப்படக்கூடிய இடம் இருக்கிறது என்றால் அது மசாஜிதஹா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள், அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள். இந்த இறை இல்லங்கள் என்பது அல்லாஹ் அதிகம் பிரியப்படக்கூடிய, அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு இல்லமாக இந்த பள்ளிவாசல் இருக்கின்றன. பெருமக்களை, உலகத்திலே எத்தனையோ கட்டிடங்களை நாம் பார்த்திருக்கிறோம், எத்தனையோ கலை வல்லுநர்கள் இந்த சமூகம் பிரமித்து போகக்கூடிய அளவிற்கு தங்களுடைய கலைகளை அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அதுவெல்லாம் சிறந்ததல்ல, அதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானதல்ல. எது அல்லாஹ்வுக்கு ஆக பிரியமானது என்றால் இந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள், இந்த அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் தான் அதிகம் பிரியப்படக்கூடிய, அதிகம் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, எதனால் அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை பிரியப்படுகிறான், எதனால் அல்லாஹ் இந்த இறை இல்லங்களை பிரியப்படுகிறான் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடமாக இந்த பள்ளிகள் இருக்கின்றன. அல்லாஹ்வை தொழக்கூடிய ஒரு இடமாக, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு இடமாக, அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த பள்ளிவாசல் இருக்கின்றது, இந்த இறை இல்லங்கள் இருக்கிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அஹப்பு இலல்லாஹ்.
அல்லாவின்பால் அதிகம் பிரியப்படக்கூடிய, அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு இல்லம் இருக்கிறது என்றால் இது பள்ளிவாசல், இந்த மசாஜித், இந்த பள்ளிகள் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். பெருமக்களை, ஒரு மனிதன் உலகத்திலே பள்ளிவாசலை எழுப்ப வேண்டும் என்றால், ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்றால் சாதாரணமாக கட்டிவிட முடியாது. சாதாரணமாக நாம் தங்கக்கூடிய ஒரு இல்லத்தை போல நம்முடைய இந்த பள்ளிவாசலை எழுப்பிவிட முடியாது. அதற்கென்று இஸ்லாம் சில வழி வகைகளை வகுத்து இருக்கின்றன. ஒரு மனிதன் பள்ளிவாசலை இந்த பூமியிலே நிர்மாணிக்கின்றான் என்றால் அதற்கென்று சில தகுதிகள், தராதரங்கள் இருக்கின்றன என்பதை இஸ்லாம் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. பெருமக்களை, என்ன தகுதி இருக்க வேண்டும்? ஒரு பள்ளிவாசலை பூமியிலே நிர்மாணிக்க வேண்டும். ஒரு பள்ளியை இந்த பூமியிலே எழுப்ப வேண்டும் என்றால் அதற்கென்று சில வகைகளை இஸ்லாம் நமக்கு வகுத்து தருகின்றது. எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு பள்ளிவாசல் என்பது உள்ளச்சத்தோடு, உள தூய்மையோடு அந்த பள்ளிவாசல் பூமியிலே எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். வேறு எந்த நோக்கத்திற்காக, உலக நோக்கத்திற்காக, பேருக்காக, புகழுக்காக ஒரு பள்ளி பூமியிலே உருவாகின்றது, எழுப்பப்படுகிறது என்றால் அந்த பள்ளி அகற்றப்பட வேண்டியது. அது இடையூறு தரக்கூடிய ஒன்று. உள்ளச்சத்தோடும் உள தூய்மையோடும் ஒரு பள்ளிவாசல் பூமியிலே எழுப்பப்பட வேண்டும். அதுதான் அசலான ஒரு பள்ளி, அல்லாவின் இறை இல்லம் என்பதை நமக்கு இஸ்லாம் தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களை, தெளிவான ஒரு வரலாறு குர்ஆனிலே அல்லாஹ் சூரா தௌபாவிலே அடுக்கடுக்காக இந்த வரலாறை பற்றி சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவுக்கு வந்த உடனேயே முதலாக குபா என்னும் அந்த நகரத்திலே மஸ்ஜிது குபா என்ற ஒரு பள்ளிவாசலை நிர்மாணிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிது குபா, அந்த பள்ளிவாசலை எழுப்புகின்றார். ஹஜ் உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம் இன்னும் அந்த பள்ளிவாசல் இருக்கின்றன. அந்த குபா என்னும் நகரத்திலே ஏற்கனவே இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், இஸ்லாமியர்கள் வசித்து வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பயன்படுத்தி கொண்டு, நபியே நாயகமே, நாங்கள் இங்கே இஸ்லாமியர்கள் இருக்கின்றோம், இங்கே எங்களுக்கு ஒரு பள்ளி எழுப்ப வேண்டும், ஒரு பள்ளி கட்ட வேண்டும் என்பதாக கோரிக்கை விடுத்த போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னின்று அந்த குபா என்னும் நகரத்திலே ஒரு பள்ளியை எழுப்பினார்கள். அந்த மஸ்ஜிதுல் குபாவில் இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு பக்கத்திலே தான் மஸ்ஜிது நபவி எழுப்பப்பட்டது. மஸ்ஜிது குபாவுக்கு பிறகு மஸ்ஜிது நபவி, இந்த 2 பள்ளிவாசல்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவங்கி ஆரம்பித்து வைத்தார்கள். அந்த 2 பள்ளிகளும் இதுவரை இருக்கின்றது. ஹஜ் உம்ரா சென்றவர்களுக்கு தெரியும் என்பதை நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, குபாவிலே, அந்த மஸ்ஜிது குபாவிலே எந்த அளவுக்கு மக்கள் அந்த பள்ளியை உள்ளச்சத்தோடு உள தூய்மையோடு அங்கே உருவாக்கப்பட்டது, நிர்மாணிக்கப்பட்டது என்று நாம் வரலாறிலே காண முடிகின்றது. இங்கே பிரச்சனை என்னவென்றால், ஒரு 8 ஆண்டுகள் கழித்து இந்த மஸ்ஜிதுல் குபா ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 8 ஆண்டுகள் கழித்து முனாஃபிக்குகள், அந்த முஸ்லிம்கள் என்று வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக விரோதிகளான அந்த நயவஞ்சகர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார்கள். நபியே நாயகமே, இந்த மஸ்ஜிது குபாவை நீங்கள் எழுப்பி இருக்கின்றீர்கள், ஆனால் இந்த மஸ்ஜிது குபாவுக்கு சில முடியாதவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. வயதானவர்கள், நோயாளிகள் இந்த மஸ்ஜிது குபாவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மஸ்ஜிது குபாவுக்கு தொழுகைக்கு அவர்களால் வர முடியாது. அதனால் நாங்கள் மஸ்ஜிது குபாவில் இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு பள்ளிவாசலை நாங்கள் கட்டி இருக்கின்றோம்.
நயவஞ்சர்கள், முனாஃபிக்கீன்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நல்லவர்களைப் போல வந்து அங்கே நடிக்கின்றார்கள். நாங்கள் ஒரு பள்ளியை கட்டியிருக்கின்றோம், அந்த மஸ்ஜிது குபாவிலிருந்து தூரமாக இல்லை, அந்த பள்ளி வாசலை ஒட்டி கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு பள்ளியை நிர்மாணித்திருக்கின்றோம், நல்ல எண்ணத்திலே நிர்மாணித்திருக்கின்றோம், அவசியம் நீங்கள் அந்த பள்ளிக்கு வந்து தொழுகையை நீங்கள் நடத்த வேண்டும், எங்களுக்கு தொழுகையை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்பதாக அந்த நயவஞ்சர்கள், அந்த முனாஃபிக்கீன்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கோரிக்கை விடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இப்பொழுது தபூக் போருக்காக செல்ல இருக்கிறேன், ஒரு போருக்காக கிளம்பிக் கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்திலே என்னால் வர முடியாது, நீங்கள் செல்லுங்கள், நான் போருக்கு சென்று விட்டு உங்களுடைய பள்ளிக்கு நான் வருகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நயவஞ்சர்கள், அந்த முனாஃபிக்கீன்களை பார்த்து சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்கு தெரியும், இந்த பள்ளிவாசல் இந்த இடத்திலே தேவையில்லாத ஒன்று, எங்கே மிகப்பெரிய ஒரு ஜமாத் நடக்கின்றதோ, மக்கள் எல்லாம் அங்கே அதிகமாக பள்ளிவாசலுக்கு அந்த பள்ளிவாசலுக்கு செல்கின்றார்களோ, அங்கே உள்ள அந்த ஜமாத்துடைய தொழுகைக்கு தான் அல்லாஹ் நிறைய நன்மைகளை கொடுத்திருக்கிறான். தேவையில்லாமல் இடையூறு தரக்கூடிய ஒரு விதத்திலே இந்த மஸ்ஜிது குபாவுக்கு பக்கத்திலே ஒரு பள்ளியை இவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். இருந்தாலும் அவர்கள் அழைப்பு கொடுத்ததின் காரணமாக நான் தபூக்கு போருக்காக செல்கிறேன், நான் சென்று விட்டு உங்களுடைய பள்ளிக்கு வருகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் சொல்லிவிட்டார்கள். பெருமக்களே, தபூக்குடைய போரிலே எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சகாபாக்களும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார்கள் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது. தபூக்குடைய போரை முடித்துவிட்டு வரக்கூடிய அந்த நேரத்திலே பயணத்திலே இருக்கின்ற பொழுதே அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய சிந்தனை இதுபோல ஒரு பள்ளிக்கு நாம் செல்ல வேண்டும், அந்த பள்ளியிலே தொழுகை நடத்த வேண்டும், புதிதாக ஒரு பள்ளி அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற எண்ணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குடைய போரை முடித்துவிட்டு பயணத்திலே வருகின்ற பொழுது அவர்களுடைய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தை இறக்கினான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார். நபியே நாயகமே, அவர்கள் சமூக விரோதிகளான அந்த முனாஃபிக்கீன்கள் அந்த மஸ்ஜிது குபாவுக்கு பக்கத்திலே ஒரு பள்ளியை எழுப்பியிருக்கின்றார்களே, அந்த பள்ளி இருக்கிறதே உள்ளச்சத்தோடு எழுப்பப்படவில்லை, உள தூய்மையோடு எழுப்பப்படவில்லை, மக்களுக்கு இடையூறு கொடுப்பதற்காக பக்கத்திலே ஒரு பள்ளியை வைத்துக் கொண்டே இன்னொரு பள்ளியை அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள். அந்த பள்ளிக்கு நீங்கள் போகாதீர்கள், அந்த பள்ளிக்கு நீங்கள் செல்லாதீர்கள், அதிலே தொழுகையும் நடத்தாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சூரா தௌபாவிலே அடுக்கடுக்காக வசனங்களை இறக்கிவிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த மஸ்ஜிது குபாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள், அங்கே சென்று அந்த பள்ளியை தீயிட்டு கொளுத்துங்கள், அந்த பள்ளியை இடித்து தரைமட்டமாக்குங்கள், அது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பள்ளியாக இருக்கிறது, மக்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய பக்கத்திலே ஒரு பள்ளியை வைத்துக் கொண்டே இவர்கள் புதிதாக ஒரு பள்ளியை கட்டி இருக்கின்றார்கள், ஆகையால் அந்த பள்ளி தேவையில்லை என்பதாக சூரா தௌபாவிலே அல்லாஹ் வசனங்களை இறக்கிக் கொண்டே இருந்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி அந்த பள்ளியை இடித்து தரைமட்டமாக்க சொன்னார்கள், அந்த பள்ளியினுடைய மேற்கூரையை எரித்து சொன்னார்கள் என்பதை குர்ஆனிலே நமக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொன்னான், அந்த பள்ளி எப்பேற்பட்ட பள்ளி, நிராரன் இடையூறு தரக்கூடிய பள்ளி, மக்களுக்கு மத்தியிலே
பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய அந்த பள்ளி. ஆகையால் அந்த பள்ளி நமக்கு தேவையில்லை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனத்தை இறக்கி வைத்தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, அல்லாஹ் இந்த நேரத்திலே சொல்லக்கூடிய அழுத்தமான ஒரு விஷயம் என்னவென்றால், தெருவுக்கு தெருவாக 2 பேருக்கும் 3 பேருக்கும் ஒரு பள்ளியாக ஆக பள்ளியினுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடியவர்களாக, சீர்குலைக்கக்கூடியவர்களாகத்தான் அந்த காலகட்டத்திலே அந்த குபாவாசிகள் வாழ்ந்து வந்தார்கள். பள்ளி, அந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய இறையில்லம் எந்த அளவுக்கு கண்ணியமானது, எந்த அளவுக்கு உயர்வானது, அந்த பள்ளி எப்பேற்பட்ட பள்ளியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே வசனத்தை இறக்கி வைத்தான். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா மின் அவ்வளி யௌமின் அஹ்கு அன் தகூம என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனத்தை இறக்கினார். நீங்கள் எந்த பள்ளியிலே தொழுகுவதற்கு அனுமதி இருக்கிறது என்று தெரியுமா? எந்த பள்ளியிலே நீங்கள் தொழ வேண்டும் என்று தெரியுமா? ஆரம்ப காலகட்டத்திலே எந்த பள்ளி உள்ளச்சத்தோடும் உள தூய்மையோடும் அடித்தளமிடப்பட்டதோ அந்த பள்ளிவாசலில் தான் நீங்கள் தொழுகையை நடத்த வேண்டும், தொழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனத்தை இறக்கி வைத்தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, அப்பேற்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். முஸ்லிம்களாக இருந்தாலும் ஒரு பள்ளி கட்டப்பட வேண்டும் என்றால் அந்த பள்ளியினுடைய நோக்கம் வேறு நோக்கமாக, உலகத்திற்காக, பேருக்காக, புகழுக்காக, உள்ளச்சத்தோடு உள தூய்மையோடு அந்த பள்ளி கட்டப்படவே இல்லை என்றால் அந்த பள்ளி உலகத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அகற்றப்பட வேண்டியது, ஒதுக்கப்பட வேண்டியது என்பதாக சொல்லப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அப்பேற்பட்ட மார்க்கம் இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை இடித்து அங்கே பள்ளியை உருவாக்குவதை ஒருபோதும் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்காது. அது முஸ்லிம்கள் இடையூறு தரக்கூடிய பள்ளி என்பதாக இடிக்க சொன்ன மார்க்கம் இன்னொரு வழிபாட்டு தலத்தை இடித்து அங்கே ஒரு பள்ளியை கட்டுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை நாம் தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, பள்ளி என்ன வீடாக இருந்தாலும் அப்படித்தான். அனுமதி இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய இடத்தை உரிமை இல்லாமல் அவன் எடுத்து விட்டால் அது மார்க்கத்திலே எந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல், மோசமான ஒரு பாவம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தன்னுடைய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், மன் அஹத அரபன் ஷிபரன் மினல் அருதி, யார் அடுத்தவருக்கு சொந்தமான தனக்கு உரிமை இல்லாத ஒரு இடத்தை ஒரு ஜான் அளவு அபகரித்தால் நாளை மறுமை நாளிலே 7 பூமி அளவு அவருடைய கழுத்திலே அரிகண்டமாக மாட்டப்படும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகாபாக்களிடம் நீங்கள் என்னிடத்திலே வழக்குகளை கொண்டு வருகிறீர்கள், அந்த வழக்குகளுக்கு தகுந்த ஆதாரங்களையும் சாட்சிகளையும் நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள், அதற்குண்டான தீர்ப்பை நான் வழங்கி விடுகின்றேன். ஒரு கட்டத்திலே என்னுடைய கவனத்தை மீறி நீங்கள் பொய்யான சாட்சிகளை, பொய்யான ஆதாரங்களை கொண்டு வந்து என்னுடைய கவனத்துக்கு மீறி நான் தவறாக உங்களுக்கு சாதகமாக நான் தீர்ப்பளித்து விட்டால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நரகத்தினுடைய ஒரு துண்டை உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள். ஒரு நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சகாபாக்களின் மூலமாக தன்னுடைய கவனத்தை மீறி பொய்யான சாட்சிகளையும் ஆதாரங்களையும் சகாபாக்கள் ஒருவேளை கொண்டு வந்தால், அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை அளித்து விட்டால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள், நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், நரகத்தினுடைய ஒரு துண்டை உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறேன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, பிற வழிபாட்டு தலங்களை ஒருபோதும் இஸ்லாம் என்ன செய்யவில்லை,
அதை இடிப்பதற்கோ அதை இல்லாமல் ஆக்குவதற்கோ இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை, விரும்பவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால், பள்ளிவாசல்கள் என்பது அடுத்தவர்களுடைய ஆட்சோபனைக்கு இருக்குமானால் இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அடுத்தவர்களுடைய சந்தேகத்திற்குண்டான இடங்களை உண்டு நாம் பள்ளிவாசலை நிர்மாணித்தோம், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை கட்டினோம் என்றால் அதற்கு இஸ்லாம் ஒருபோதும் அனுமதி தரவில்லை, அதை மறுக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய வரலாறுகளை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாமிய நிலப்பரப்பை அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய இந்த காலகட்டத்திலே பகதாதிலே ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்பட்டது. அந்த பள்ளிவாசல் விஸ்தீரணப்படுத்த பழைய பள்ளியாக இருந்தது. அதை இடித்து தரைமட்டமாக ஆக்கி அதை விஸ்தீரணப்படுத்துவதற்கு பக்கத்திலே நிறைய இடங்களை வாங்கி மிகப்பெரிய பள்ளிவாசலாக அந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவருடைய ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டது. அப்பொழுது ஒரு யூத பெண்ணுக்கு சொந்தமான கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த இடமும் அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு தேவைப்பட்டது. அப்பொழுது அந்த பெண்மணியிடம் கேட்கப்பட்டது, பள்ளிவாசலை விஸ்தீரணப்படுத்த வேண்டும், உங்களுடைய இடங்களை தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த யூத பெண் தருவதற்கு மறுத்தால், அதற்கு பிறகு நிறைய பொருளாதாரங்களை பணங்களை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்தை கொடுப்பதற்கு முன் வந்து விட்டார்கள். அந்த இடத்தை கொடுக்கப்பட்டு அந்த மிகப்பெரிய பள்ளிவாசலை அந்த பகதாதுடைய நகரத்திலே கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த பெண்மணி அந்த பாதுஷா ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த அரசரிடம் அந்த பெண்மணி சொன்னால், பள்ளி கட்டுவதற்காக நான் இடம் கொடுத்தேன். எதற்காக கொடுத்தேன்? நிர்பந்தமான முறையிலே கொடுத்தேன். இடம் தேவைப்படுகிறது என்று கேட்டார்கள், எனக்கு பணம் தேவைப்படுகிறது என்று சொன்னேன். அந்த நிர்பந்தமான முறையிலே தான் அந்த பள்ளிவாசலுக்கு இடத்தை கொடுத்தேனே தவிர என்னுடைய மனதின் பிரகாரம் முழு மனதோடு அந்த இடத்தை பள்ளிவாசலுக்கு நான் கொடுக்கவில்லை என்பதாக ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களிடம் அந்த பெண்மணி சொல்லிவிட்டார். உடனே ஹாரூன் ரஷீதா பாதுஷா அவர்களிடம் அந்த வழக்கு வருகிறது. அவர்கள் தீர்ப்பளிக்கின்றார்கள். அந்த இடத்தை, எந்த இடத்தை நிர்பந்தமாக அந்த பெண்மணியிடம் நீங்கள் வாங்கினீர்களோ அந்த இடத்தை அப்படியே கொடுத்து விடுங்கள். எவ்வளவு தொகை வாங்கினீர்களோ அந்த தொகையும் கொடுத்து விடுங்கள். அந்த பெண்மணிக்கு புதிதாக வீடு கட்டி கொடுங்கள் என்பதாக ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். பெருமக்களை, ஆனால் அந்த யூத பெண் அந்த பணத்தை பார்த்து பொருளாதாரத்தை அதிகம் கொடுப்பதாக சொன்ன பிறகுதான் அந்த இடத்தை பள்ளிவாசலுக்கு விட்டார்கள். ஆனால் பிறகு அரசரிடம் பொய் சொல்லி அந்த இடத்தை நிர்பந்தமான முறையிலே தான் நான் கொடுத்தேன், என்னுடைய மனம் பிரகாரம் கொடுக்கவில்லை என்று சொன்னவுடன் அந்த அரசர் அந்த இடத்தையும் கொடுத்து அந்த தொகையும் கொடுத்து புதிதாக வீடு கட்டி கொடுத்தார்கள் என்றால், பெருமக்களை, இஸ்லாம் அதைத்தான் விரும்புகிறது. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறது. தவிர மற்ற வழிபாட்டு தலங்களை இடித்து அங்கே பள்ளிவாசலை எழுப்ப வேண்டும், அடுத்தவர்களுடைய இடத்தை நாம் சூறையாடி அங்கே நாம் ஒரு பள்ளியை எழுப்பி நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவில்லை, அதை அனுமதிக்கவில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, பள்ளிவாசல்கள் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஆனால் இன்று இஸ்லாமிய மார்க்கத்திலே சில ஆண்டுகளாக, சில வருடங்களாக எங்கு பார்த்தாலும் அந்த காலகட்டத்திலே மன்னர்கள் ஆட்சி செய்த அந்த இடங்கள் எல்லாம் அந்த இப்பொழுது பள்ளிகளாக இருக்கின்றது. அது மன்னர்கள் ஆட்சி செய்தது, அது பிற வழிபாட்டு தலமாக இருக்கிறது, அது பள்ளிவாசல் அல்ல என்பதாக அங்கே ஒரு விஷயத்தை, மோசமான ஒரு விஷயத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களை, ஊப்பியிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 15 நூற்றாண்டிலே மத்திய பகுதியிலே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிதான் பாபர் பள்ளி.
இந்த பாபருடைய ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசல். 500 வருடத்திற்கு மேலாக அந்த பள்ளிவாசல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் திடீரென்று அங்கே உள்ள மக்கள் மனு கொடுக்கின்றார்கள். இப்படி அந்த பாபர் பள்ளிவாசல் இருக்கிறதே, அது பிற வழிபாட்டு தலமாக இருந்தது, மன்னர்கள் ஆட்சி செய்த பள்ளிவாசல் ஆகையால் அதை ஆய்வு செய்ய வேண்டும், அதை அகற்றப்பட வேண்டும் என்பதாக கோர்ட்டுக்கு, நீதிபதிக்கு அங்கே மனு கொடுத்த அடுத்த நிமிடத்திலேயே எந்த விதமான தாமதமும் இல்லாமல் உடனே அங்கே ஆபீசர்கள் வந்து அந்த இடத்தை ஆய்வு செய்தார்கள். இது பள்ளிவாசல் இல்லையே, இது மற்ற வழிபாட்டு தலைமை என்பதாக உடனே அங்கே முடிவெடுத்தார்கள். எந்த விசாரணை செய்யவில்லை, யாரையும் விசாரிக்கவில்லை. முஸ்லிம்களுக்கு என்றார், இஸ்லாமியர்களுக்கு ஒரு அசிங்கம், கேவலம் என்றால் உடனே முடிவெடுக்க கூடியவர்களாகத்தான் உலகத்திலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களை, இஸ்லாமிய பார்வையில் பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள் என்பது உள்ளச்சத்தோடு கட்டப்பட்டு இருக்க வேண்டும், உள தூய்மையோடு கட்டப்பட்டு இருக்க வேண்டும். லமஸ்ஜிதுன் உஸிஸ அல தக்வா என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். பள்ளிவாசல் என்பது வேறு நோக்கத்திற்காக, உலக ஆதாயத்திற்காக, அந்த பள்ளிவாசலின் மூலமாக வருமானத்திற்காக, மக்களினுடைய புகழுக்காக அந்த பள்ளி எழுப்பப்பட்டிருந்தால் அது முஸ்லிம்களாக இருந்தாலும் அந்த பள்ளி அகற்றப்பட வேண்டும், அது ஒதுக்கப்பட வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அங்கே பெரும் ஜமாத்தாக தொழுகை நடைபெறுகிறது என்றால் அந்த பெரும் ஜமாத்தாக தொழுகை நடைபெறுவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதற்கு தான் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அந்த பள்ளிக்கு பக்கத்திலேயே இன்னொரு பள்ளியே, 2 பேருக்கு ஒரு பள்ளியாக, 3 பேருக்கு ஒரு பள்ளியாக, வீட்டுக்கு வீடாக, தெருவுக்கு தெருவாக பள்ளியை ஏற்படுத்தி அந்த பள்ளியினுடைய கண்ணியத்தை இந்த இஸ்லாமிய பெருமக்கள் சீர்குலைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகவும் வேதனைப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இதுபோல செயல்பாடுகளில் இருந்தும் இதுபோல காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.